ஹலோ, இன்னைக்கு ரீடிங்கில் வந்துட்டு உங்களுடைய ப்ரெசண்ட் ஃப்யூச்சருக்காக நீங்கள் எதனா ஒரு விஷயம் கவனிக்க வேண்டி இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி மெசேஜஸ் பார்த்துக்கலாம். என்ன மாதிரியான காடஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுடைய ஃப்யூச்சர் அலைனாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு சேஃபில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு என்ன காடஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். சரி, நான் ஒரு 3 பைல்ஸ் வைக்கிறேன். த்ரீ pearls நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பைல் அத்யகாளி. ஃபர்ஸ்ட் பைல் அத்யகாளி. ஓகே, தெரியுதா? அத்யகாளி ஃபர்ஸ்ட் பைல். செகண்ட் பைல் ஆதியோகி. செகண்ட் ஒன் ஆதியோகி. ஓகே, செகண்ட் ஆதியோகி. தேர்ட் ஒன் மாதாரா. தேர்ட் ஒன் மாதாரா. தெரியுதா? ஓகே, சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காடஸ் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காடஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? ரீடிங் போகலாமா? 2 and 3. ரீடிங் போகலாமா? பைல் 1 அத்யகாளி நீங்கள் செலக்ட் பண்ணாங்க. அத்யகாளி. Your life will be full of light and happiness. Will be ஃபியூச்சரில். இப்போதைக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்களை வந்து தாண்டி கடந்து ஜெயிச்சு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்பவே ஒரு ஃபுல் ஆஃப் லைட் அண்ட் ஹாப்பினஸ் இருக்க போகுது. அதுக்காக தான் போராடுறீங்க, அதுக்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க சில பேர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, சில டார்க்கான சில விஷயங்கள், டார்க்னா புரியும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். ரொம்பவே மூனோட கனெக்டடாக இருக்கிறீங்க. சில பேர் வந்து ஸ்னேக் அந்த மாதிரி நாகம் அந்த வழிபாடு பண்ணுறவங்களா இருக்கலாம். சில பிளாக் அந்த மாதிரியான டார்க் எனர்ஜி அதிகமாக பயன்படுத்துகிறவங்களா இருக்கலாம். சில பேர் எல்லாரும்ல சில பேர். ஓகே, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம். ஃபார்ட்டிடியூட், வெற்றி, கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி ஃபியூச்சர். ப்ரெசன்ட்லேயும் அந்த மாதிரியான எந்த சிச்சுவேஷன் இப்போதைக்கு உங்களுக்கு கிடையாது. ப்ரெசென்ட்ல இப்போ நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. சில பேர் சாஜிடேரியஸாக இருக்கலாம், டாரஸாக இருக்கலாம், லியோவாக இருக்கலாம், மெர்க்குரி உங்கள் சார்ட்டில் இருக்கலாம். சில பேருக்கு எல்லா விஷயங்களும் இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. நிறைய விஷயங்களை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டும் இருக்கிறீங்க. அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுக்கல. எந்த விஷயங்களுமே கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள்ல நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப ஒரு பேஷனேட்டாக ஒரு ஃபயரி எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயங்களுமே தாண்டி வந்துட்டுருக்கீங்க. காளி பக்தராக இருக்கலாம் நீங்கள். சில பேர் காளி பக்தர்.
2 of Pentacles, 8 பார்க்குறவங்களா இருக்கலாம், 88 பார்க்குறவங்களா இருக்கலாம். உங்களுடைய சார்ட்ல வீனஸ் இருக்கலாம், கேப்ரிகான் இருக்கலாம், ஜூபிட்டர் இருக்கலாம். ஓகே, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது இதெல்லாம் சில பேருக்கு. கார்ட்ஸ், ஓகே, இந்த கார்ட்ஸ் எடுப்போமா? சில நெகட்டிவிட்டிஸ் உங்களை சுற்றி நிறைய இருக்குது. நீங்கள் என்னதான் நீங்கள் வந்துட்டு போல்டாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண போனாலும் சில விஷயங்கள்ல நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது சரௌண்டிங்ஸில். சிக்ஸ் ஆஃப் ஸ்டாப்ஸ். கண்டிப்பாக வெற்றின்றது கண்டிப்பாக உண்டு. இது ரெண்டுமே ஒரு விஷயத்தை குறிக்கிற மாதிரி தான் இருக்குது. கன்ஃபர்மேஷன், டபுள் ட்வைஸ் கன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக சேட்டர்ன்ன்றது ஜூபிட்டர்ன்றதும் சில பேரோட சார்ட்ல கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ், ஒரு விக்ட்ரி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எடுத்த முடிவு, நீங்கள் ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு முன்னேறி போறீங்க லைஃப்ல. அந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கு. லியோ எனர்ஜி கண்டிப்பாக இருக்கு. கருவண்டு பார்க்குறவங்களா இருக்கலாம், அடிக்கடி எதேச்சியா பார்க்குறவங்களா இருக்கலாம். பைசீஸ் எனர்ஜி இருக்கலாம். கருவண்டுன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. பைசீஸ் வாட்டர் சைன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஃபயர் எனர்ஜியும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது சில பேருக்கு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது. பிஃபோர் உங்களுக்கு இதுக்கு முன்ன நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு க்ரோத்தோ சக்ஸஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம், ஒரு காலம் வரும்போது அது எல்லாமே ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து உங்களுக்கு அது லாஸ்ட்ல போயிருக்கும். நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு விஷயம் நடக்காம இருந்திருக்கும். ஆனால் இப்போ ரொம்பவே ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மாதிரி, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட ஒரு நல்ல ஒரு பிளான்டோட நீங்கள் அந்த விஷயங்களை இப்போ நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதில் எந்த வித ஒரு லாஸோ கிடையாது, எந்த ஒரு ஃபெயிலியர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்கள், நீங்கள் நினச்சதை விட அதிகமாக சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக மூன் எனர்ஜியோட யாரோ டார்க் மேஜிக் சம்திங் அந்த மாதிரி பண்ணுறவங்க சில பேர் இருக்கலாம். ஷியோர் பண்ணுறவங்களா இருக்கலாம் பார்க்குறவங்கள. ஓகே, சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கிறவங்களும் பார்த்துட்டு இருக்கலாம். இந்நேரம் என்ன சில பேர், ஒருத்தர் 2 பேர் பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, சில பேர் பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, இதுதான் பைல் 1 செலக்ட் பண்ணவங்க. உங்களோட எனர்ஜி மா காளியோட உங்களுக்கு பிளெஸிங்ஸ் இருக்கு. உங்களோட லைஃப் சீக்கிரமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஓகே, பைல் 2 போலாமா? பைல் 2 செலக்ட் பண்ணவங்க ஆதியோகி. பைல் 2 செலக்ட் பண்ணவங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட், ரொம்ப ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், எல்லா விஷயத்தையும் போல்டா பேசக்கூடிய பர்சன். பார்த்துட்டு இருக்க சில பேர் வந்துட்டு பௌர்ணமி அந்த மாதிரி சமயத்துல வந்து சிவன் கோயிலுக்கு போறதும், மலை மேல இருக்க சிவன் கோயிலுக்கு போறதும், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அதிகமான ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் உங்ககிட்ட இருக்கு வித் காட். Blessings of the knowledge from the first Guru. Connect with your inner self. Meditation ரொம்ப முக்கியம். 8 of Swords. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக போராட்டம் கண்டிப்பா கிடைக்கிறது. ஆனால் இப்போதுக்கு வந்து சில
ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க, அதிகமா யோசிக்கிறீங்க. அந்த விஷயத்த நீங்க வந்துட்டு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த பத்தி அதிகமா யோசிக்கிறீங்க. லீப்ராவா இருக்கலாம். இதுலயும் ஜூபிட்டர் எனர்ஜி இருக்கு. பைல் 2 செலக்ட் பண்ணவங்க கண்டிப்பா அவங்களுடைய பேசுற அந்த விதம், அதனாலதான் அவங்களுடைய லைஃப்ல நிறைய விஷயங்களை நீங்க சக்சஸ் ஆயிட்டு வர மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றாங்க. உங்களுக்கு பேசுறதுக்கும் சில விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ரொம்பவே அமைதியா இருக்கீங்க. சில விஷயங்கள் நீங்க வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு ஃபோக்கஸ் தேவை, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க. நீங்களே ஒரு என்ன சொல்ற, ஒரு பிளாக் பண்ண மாதிரி, ஏதோ ஒரு சம்திங் பிளாக் பண்ண மாதிரி நீங்க பிளாக் பண்ணியிருக்கீங்க. யார்கிட்டையும் பேசுறது கிடையாது, அமைதியா இருக்கீங்க, ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். குவீன் ஆஃப் கப், ஸ்கார்பியோ எனர்ஜி அதிகமா இருக்கு. வாட்டர் சைன், வீனஸ். கார்டனிங்ல அதிகமா ஒரு கார்டனிங் பண்றதுல அதிகமான ஆர்வம் இருக்கிற பர்சனா இருக்கலாம். புதுசா ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கணும்ன்ற மாதிரி ஆர்வம் இருக்கிற பர்சனா இருப்பீங்க. பேசுற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம், இல்ல பாட்டு பாடுற மாதிரியோ பேசுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம்தான் உங்களுக்கு வந்துட்டு சக்சஸ் கொடுக்குது. இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நீங்க வெளிப்படையா பேச வேண்டியிருக்கு. அந்த விஷயம் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. அந்த விஷயத்த நம்ம பேசுவோமா, இந்த விஷயத்த நம்ம ஒரு ஆப்போசிட் பர்சன் கிட்ட போய் நம்மளுடைய இந்த ஒரு ஒரு தாட், நம்மளுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்ற மாதிரியான ஒரு டீப் திங்கிங்ல இருக்கிறீங்க. ரொம்ப சைலண்ட் ஆயிட்டு இருக்கீங்க. அதை பத்தி ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. ஆனா நீங்க நினைச்ச விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தான். கண்டிப்பா ஒரு மேஜிக்கலான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டியிருக்கு. நீங்க நினைக்கிற அத்தனை விஷயம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, நடக்கவும் செய்யும். ஆனா எந்த விஷயம் பண்ணாலும் நீங்க அந்த டவுட், அந்த கான்ஃபிடென்ட் இல்லாம சில நேரத்துல சில விஷயங்களை நீங்க ஸ்டாப் பண்றீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட், நீங்க எது பண்ணாலுமே ஒரு நல்ல விதமா தான் பண்ணுவீங்க. கண்டிப்பா நீங்க அந்த சக்சஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் நீங்க ஒரு டவுட்ன்றது ஒரு சின்னதா கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எல்லா விஷயத்திலும் ஒரு டவுட் இருந்தால் உங்களுக்கு ஒரு மெயின் பாயிண்டா இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும். டாரஸ் எனர்ஜி இருக்கு. சில பேர் அதிகமான ஃபேமிலி பர்சனா இருக்கலாம். ஃபேமிலிக்காக அதிகமா நீங்க யோசிக்கிற பர்சனா இருக்கலாம். நீங்க யோசிச்சு முடிவெடுத்து பண்ணணும்னு வரும்போது ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிப்போமோன்ற பயம் உங்களுக்கு இருக்கு. ஆனா கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். நீங்க தைரியமா பண்ணலாம். கண்டிப்பா நீங்க முடிவு எடுக்கலாம் அந்த விஷயத்துல. கண்டிப்பா உங்களுக்கான சக்சஸ் கண்டிப்பா இருக்கு. யோசனை வேண்டாம், அதிகமான யோசனைன்றது உங்களுக்கு வேண்டாம். நீங்க இது மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம். சில பேர் வந்து கேண்டில் ஏற்றி வச்சு கூட மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம். சில பேர் வந்துட்டு பேப்பர்ல எழுதி அந்த மாதிரியான விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது நீங்க ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள். பட்டர்ஃப்ளை அதிகமாக பார்க்குறவங்களா இருக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒரு மேஜிக்கலாக உங்கள் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு பார்த்துக்கலாம்ன்ற மாதிரியாக முடிவெடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் உண்டு. ஆனா எந்த விஷயம் இருந்தாலும் நீங்க டவுட் பண்றது தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். அந்த விஷயத்த தவிர்த்திடுங்க. சரியா? ஆனா கண்டிப்பா சக்சஸ்ன்றது உங்களுக்கு இருக்கு. இத பைல் 2 உங்களுக்கான ரீடிங். ரொம்ப ஸ்பீடா முடிவெடுக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அது பண்ணணும், இதை பண்ணணும், நம்ம லைஃப்ல அந்த மாதிரி சாதிக்கணும், இதுன்னு யோசிக்கிறீங்க. ஆனா வந்துட்டு லாஸ்ட் மூமெண்ட் முடிவெடுக்கிற டைம்ல வந்து லைட்டா பின்வாங்குறீங்க. நம்ம பண்ணலாமா, செட் ஆகுமா? ஆனா நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம முன்னேறி போகணுன்றது உங்க மைண்ட்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஆதி யோகி, இதான் உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ்.
உங்களுடைய இன்னர் செல்ஃப், நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பா ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு உண்டு. காட், சிவா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது. ஓகே, இது பைல் 2க்கான ரீடிங். இப்போ பைல் 3க்கான ரீடிங் போலாமா? பைல் 3 செலக்ட் பண்ணவங்க மாத்தாரா, மா காளி அவங்களுடைய ஒரு ஃபார்ம் மாத்தாரா. எனக்கு தெரிஞ்ச இந்த கார்ட் செலக்ட் பண்ணவங்க ரொம்ப கம்மியான பேராக தான் இருப்பீங்க. பிளெஸிங்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் சக்ஸஸ், ஏன்னா ரொம்ப ஒரு ரேரான எனர்ஜி எனக்கு தெரியுது. மாத்தாரா அவங்கள செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு ரொம்ப ரேராக தான் இருப்பீங்க. கம்மியான பர்சன்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. பார்த்துட்டு இருக்கவங்க அஸ்ஸாமை சேர்ந்தவங்களா யாருன்னா ஒருத்தர் இருக்கலாம் இந்த இடத்துல. அஸ்ஸாம், அவங்களுடைய எனர்ஜி எனக்கு தெரியுதுங்க. லவர்ஸ், லீப்ரா எனர்ஜி இருக்கு. 7 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் கப்ஸ். எஸ், கண்டிப்பா ஏதோ ஒரு சில பேர் நீங்க பாக்குறவங்கள வந்து ஒரு நீங்க கும்பிடுற தெய்வம் வந்து ஒரு குழந்தையான ஒரு ஃபார்ம்ல வச்சு தெய்வத்தை கும்பிடுறீங்க. சில பேர் பாக்குறவங்கள அவங்களுடைய குழந்தையோட அந்த ஃபார்ம் வச்சு கும்பிடுறவங்களா இருக்கலாம். லீப்ரா எனர்ஜி ஸ்ட்ராங். அதிகமான கஷ்டம், அதிகமான ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக. உங்களை வந்துட்டு யாரோ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சங்கிலியை போட்டு உங்களை கட்டி அவங்க கையில் அந்த அதை அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கேயும் நீங்கள் நகரக்கூடாது, எந்த விஷயங்களும் நீங்கள் தானாக ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரியான எனர்ஜி இருக்குது. நீங்களும் அதுக்கு அது எப்படியாவது அந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை முன்னேற விட மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு ஆப்ஸ்டிக்கல் மாதிரி அவங்க முன்னாடி நின்றுட்டுறாங்க. அவங்களுடைய எனர்ஜி உங்களை வந்துட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக அவங்களும் வந்துட்டு அவங்க எனர்ஜியில் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள விட்டு நீங்கள் நகரக்கூடாது, போகக்கூடாது, அவங்கள மீறி நீங்கள் போகக்கூடாது, அவங்கள மீறி எந்த ஒரு விஷயங்களும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபயரி எனர்ஜி, ஆனால் நீங்கள் ரொம்ப ஒரு ஃபயரி எனர்ஜியாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ளேருந்து வெளியில் வர அந்த பறவை மாதிரி அதுலேருந்து எப்போ வெளியில் போகும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மாத்தாரா உங்களுக்கு பிளெஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஏதோ நீங்கள் ஒரு குழந்தை வடிவமான ஒரு காடஸ் நீங்கள் கும்பிடுறீங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த தடைகள்ல இருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும், சில பேருக்கு லைஃப் சுச்சுவேஷன்ஸ், லைஃப்பில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் லைஃப் சம்மந்தமானது. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியில் வந்துருவோம்ன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வருவீங்க. அடிக்கடி மைக் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரெக்கார்ட் ஆகுதான்னே தெரியல. எஸ், அகெயின். தடைகள் அதிகமாக இருக்கு உங்கள் லைஃப்பில். ஆனால் நீங்களும் எல்லா தடைகளும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. என்னைக்குனா ஒரு நாள் நம்ம நினச்ச மாதிரியான லைஃப் நமக்கு கிடைக்கும், நமக்கு நினச்ச மாதிரியான ஒரு ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கும்ன்றதுக்காக நீங்களும் போராடிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்கள் அதிகமான ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப்காகவும் நீங்கள் போராடிட்டு இருக்கு. அதிகமாக எஃபோர்ட் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்காக. அக்வாரியஸ் எனர்ஜி இருக்கு. பைசிஸ், சில பேருக்கு இமோஷ்னலி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். நீங்கள் அந்த விஷயங்களும் பற்றியும் யோசிக்கிறீங்க. சில பேர் இமோஷ்னல் பிளாக்மெயில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான சில விஷயங்களை மாட்டியிருக்கலாம். அது பற்றியும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க சில விஷயங்களை. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற சக்ஸஸ். சாட்டர்ன், பைசிஸ், அக்வாரியஸ்.
நீங்களும் விடாமுயற்சியில போராடிட்டு தான் இருக்கீங்க. லைஃப்ல எப்படியாவது வெளில வரணும், அந்த விஷயத்துல இருந்து நீங்க ஜெயிக்கணும்னு. கண்டிப்பா உங்களுக்கு அந்த சக்சஸ் இருக்கு. மாதாரா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கண்டிப்பா நீங்க அந்த விஷயத்த ரொம்ப யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸ்ன்றது அதிகமா இருக்கு உங்களுக்கு. வந்துட்டு இப்போதைக்கு வந்து செல்ஃப் லவ் அதிகமா தேவை உங்களுக்கு. செல்ஃப் லவ் ஒரு விஷயத்துல இருந்து நீங்க இன்கேஸ் நீங்க ஹீல் ஆகுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, நீங்க ஹீலிங் ஆகணும் இன்னும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா, ஏதோ ஒரு பிரேக்கப் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வந்திருக்கீங்க, உங்களுக்கு அதிகமா தேவைன்னாலும் ஹீலிங் கண்டிப்பா தேவை. ஸோ முதல்ல வந்து செல்ஃப் லவ்ன்றது ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நல்ல விதமா பார்த்துக்கிறதும், மைண்ட் நல்ல விதமா வச்சுக்கிறதும், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நீங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். ரொம்பவே ஒரு என்ன சொல்றது, உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறதுக்காக ரொம்பவே ஒரு யாரையும் நெருங்க விட மாட்டீங்க. அதை விட்டு வெளியும் வர மாட்டேங்கிறீங்க, வேற யாரையும் நெருங்கவும் விட மாட்டேங்கிறீங்க. ஆனா அந்த ஏதோ ஒரு எனர்ஜிலேயே நீங்க கட்டி போட்டு வச்சோமா அந்த எனர்ஜிக்குள்ளேயே தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு, நீங்க வெளியில வரணும், உங்களுக்கான அந்த ஆசைகளை நிறைவேற்றணும், சில விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க சக்சஸ் ஆகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருக்கு ஃப்ரீடம்காக. ஆனா நீங்க பயப்படுறீங்க, வெளில வர்றதுக்கு பயப்படுறீங்க. கண்டிப்பா வெளியில வர்றதுக்கு பயப்படுறீங்க. ஆனா கண்டிப்பா நீங்க வெளியில வந்தா நீங்க நினைச்ச மாதிரியான லைஃப், ஒரு நியூ லைஃப், ஒரு சில புது விஷயங்கள், ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்களே தான் உங்களை அந்த எனர்ஜிலே கட்டு போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா பயமும் இருக்கு உங்களுக்கு, வெளில வர்றதுக்கு ஆசையும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு ஸ்டார் மாதிரி, நீங்க உங்களோட ஹோப் நீங்க கைவிடாம இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள், வாட்டர் எனர்ஜி தான் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு, ஏதோ ஒரு ஆசை இருக்கு. ஆனா அந்த அந்த பாதையில நம்ம போக முடியுமா முடியாதான்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு அதுக்கான மேபி அந்த அளவுக்கு நம்மளால காசை ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அந்த விஷயத்துக்காக, இல்லை நம்ம எடுத்த பாத் கரெக்டா இல்லையா, நம்மளால வந்துட்டு இதுல ஜெயிக்க முடியுமா இல்லையான்ற மாதிரி சில டவுட்ஸ் இருக்கு சில பேருக்கு. நீங்க வந்து கடவுளை நம்பி கண்ண மூடி நீங்க நம்மளால முடியும், கடவுள் நம்ம காப்பாத்துவார், எதுவா இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை அடைவோம், நமக்கான அந்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஆசைப்படுறீங்க. இந்த கார்ட்ஸ் செலக்ட் பண்ணவங்க ரொம்ப ஒரு டீப் ஒரு ஒரு டீப் மெசேஜ், ஒரு டீப் எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது. அந்த விஷயத்த சொல்ல கூட முடியல என்னால, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல எனக்கு. எனக்கு தெரியுது ஆனா என்னால சொல்ல முடியல. உங்களுடைய எனர்ஜியும் அப்படிதான் இருக்கு. உங்களுக்குள்ளேயே நீங்க அந்த அந்த மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறீங்க, நிறைய விஷயம் வெளில சொல்லல. ஆனா உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு, கடவுள் மேல நம்பிக்கை எடுத்துட்டு வாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு சில சயின்ஸ் கொடுக்குறாங்க, அதை இக்னோர் பண்ணாம அந்த சயின்ஸ் எடுத்துக்கோங்க. அதிகமான ஒரு சில பேர் வந்து உங்க லைஃப்ல வந்து லவ் அஃபெக்ஷன்ற மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமா உங்க லைஃப்ல கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏங்குற பர்சனாகவும் இருக்கலாம் சில பேர் பார்க்குறவங்க. உங்களுக்கான பாதையை யூனிவர்ஸ் காட்டுறாங்க. ஆனா நீங்க வந்துட்டு அதை செலக்ட் பண்ணி நீங்க வரணும், தைரியமா வெளில வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் போல்டா பேசணும், வெளியில வரணும். பணம் நமக்கு எப்படி வரும், யார் கொடுப்பா, நம்ம கொடுக்குற மாதிரி ஆளுங்க யாருமே இல்லையே, நம்ம அந்த அளவுக்கு சம்பாதிக்கிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு சேலரி இல்லை, அப்படிலாம் யோசிக்காம எந்த விதத்துல எப்படி வேணாலும் எங்க இருந்து வேணாலும் கடவுள் நமக்கு ஹெல்ப் கண்டிப்பாக அனுப்புவாங்க. அதனால எதையுமே யோசிக்காம உங்களுடைய லைஃப், ஒரு நியூ லைஃப்காக கண்டிப்பா முடிவெடுத்து
வெளியில வாங்க. யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க பயந்துட்டு. அடுத்த ஸ்டெப் எடுத்தாதான் உங்களால ஜெயிக்க முடியும். ஓகே, இதுதான் பைல் 3 நீங்க செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான பிளஸ்ஸிங். உங்களோட ஒரு டீப் எனர்ஜி என்னால் அதை சொல்ல முடியல. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.